யோ சொல்லுமா. தர்பூசணி சாப்பிட்டு சாப்பிட்டு ஏன் வீட்டு வாசல்ல போட்டு வச்சிருக்க? என்ன நான் வாட்டர் மெலன்மா? இது இந்த சீசனே இல்லையே. அம்மா இது வாட்டர் மெலன் சீசன் இல்லம்மா. ஆனா இந்த பிக் பாஸ் சீசன்ல வாட்டர் மெலன் இருக்குல்லம்மா. அதனால தான் அதை பாக்குறதே இல்ல. அம்மா நான் பேசிட்டு இருக்கிறதுனால உன்னால யாரும் கண்டுபிடிக்க முடியலமா. நான் நடிச்சேன்னா நீ கண்டுபிடிச்சிருமா. எது உனக்கு நடிப்பு வராதுன்னா? இதனாலதாம்மா என்னால வீட்டை விட்டு வெளியே வரவே முடியலமா. ஏன் செங்கலி போட்டு கட்டி வச்சிருக்காங்களா? ஃபேன்ஸ் தொல்லை ரொம்ப தாங்கவே முடியலமா. நீ என்ன பண்ணி கீழ்ச்சிட்ட உனக்கு ஃபேன்ஸ்? அதேதான் நானும் சொல்றேன், மரியாதையா உள்ள போயிடு. சிவாஜி சார் மாதிரி ஆக்டிங் பண்ணுவோமா. நெஞ்சு வலி வந்த மாதிரி நடிப்பாருல்ல, அது மாதிரியே நானும் நடிப்போமா. பாத்துரா, உண்மையா நெஞ்சு வலி வரும்போது நடிக்கிற நினைச்சு விட்டு போயிட போறாங்க. நடிப்பு அரக்கன்னா யாருன்னு தெரியுமாமா? முதல்ல உனக்கு நடிப்புன்னா என்னன்னு தெரியுமாடா? பின்ன என்னயா காலம் போற காலத்துல கல்யாணம் பண்றதை விட்டு சும்மா எங்களை போட்டு வெறுப்பேத்தின்னு இருக்க? ஏன் ரேஞ்சுக்கு எந்த பொண்ணுமே செட் ஆகும். கீழ் வீட்டு ரேகா என் அளவுக்கு அது எக்ஸ்பிரஷன்லாம் வராது. அப்ப எதிர் வீட்டு சாந்தி என் ஸ்டேட்டஸுக்கு வந்து செட் ஆகாது. இல்ல நம்ம வேற ஏதாவது பேசலாம், எனக்கு வாயில ஏதாவது வந்துடும். அப்புறம் சொல்லு பாரு. இவங்க ஓகேமா. நான் ஓகேன்ட்ட இல்லம்மா, பார்வதின்ற பேர் எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப. யோ இது பார்த்திபன் ஆம்பளையா? பார்வதியா இருந்தா பிரச்சனை இல்லையே. அப்ப உனக்கு ஆம்பளையா இருந்தது பிரச்சனை இல்ல. உங்க எல்லாம் மனுஷன் பேசுவானா? நான் கிளம்புறேன்டா. வினோத் பாய்மா. அந்த பேரு தான் சொல்லாதன்றாங்கல்ல. என் பேரு ராஜியா. ஓ ராஜா, சரி ஓகேமா வினோத் பாய்மா. உன்னெல்லாம் திருத்தவே முடியாதா பைத்தியம். டியூட், நேத்து உங்க யூடியூப் வீடியோவை தியேட்டர்ல பார்த்தேன். அது யூடியூப் வீடியோ இல்ல, அது என் படம். இது இது என் ஸ்மைல். நல்லா இல்ல. என் ஸ்மைலா? ரெண்டுமே தான். என் படத்துல நான் நிறைய சொல்லியிருப்பேன். எது பண்றதெல்லாம் பண்ணிட்டு இந்த கடைசி 10 நிமிஷம் இது திருந்துருவீங்களே அதானே? என் படம் எல்லாமே 100 கோடி. எப்படி? அதான் எப்படி நானும் யோசிக்கிறேன். என் படம் எல்லாமே ஜென்சிக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஜென்சி யாரு? கீழ் விட்டு போனா? ஆமாவா? அவளுக்கு புருஷன் இருக்கே. அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் பிடிக்குமா? சரி, உங்களுக்குலாம் என் படம் புரியாது. 2K கிட்ஸுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நானே 2K கிட் தான், அது தெரியுமா? எனக்கு பிடிக்கல. நான் எது எடுத்தாலும் ஸ்டைலா தான் எடுப்பேன். பிச்சை எடுத்தா பேசத்துக்கு எதுவும் இல்லைன்னா அப்படியே சிரிச்சு சமாளிச்சிருவியே. என் படத்துல பொண்ணுங்களை மதிச்சு லவ் சீன்ஸ் நிறைய வைப்போம். எது அவங்கள வச்சு டபுள் மீனிங் ஜோக் எல்லாம் பண்ணி கடைசியில வந்து அவங்க மேலே தப்புன்னு முடிப்பிய அதானே? மறுபடியும் சிரிக்கிறான் பாரு. சரி, அடுத்த யூடியூப் வீடியோ என்ன போட போற? லைக். லைக் நல்லா இருந்தா நாங்க பண்றோம். சிரிச்சிட்டான்டா. இவன் வேற ஒருத்தன். சார் 10-15 பேர் கீழே கத்தியோட நிக்கிறாங்க. என்னன்னா என்ன வந்து சுத்து போட்டிருக்கானுங்க. சுத்தி போட்டாங்கன்னா கைய காலை உதட்டு உள்ள போக வேண்டியதானே? அது இல்ல, என்ன வந்து போட்டு போக வந்திருக்கானுங்க. போட்டுன்னு போறதுக்கு நீங்க என்ன புது துணியா? இப்ப என்னன்னா இந்த வேல்டுல வந்து அன்பு இல்லாம குணா அப்புறம் செந்தில் எல்லாரும் ராஜனை போட்டானுங்க. என்ன லீவ் போட்ட மாதிரி அசால்ட்டா சொல்றீங்க? அதனாலதான் வந்து டென்ஷன். டென்ஷனா இருந்தா தம் அடிங்க. என்னன்னா வந்து நவம்பர் 14, 2009 அப்பவே என்னைக்கு வாரணமாயிரம் படம் பார்த்துட்டு வந்தனோ அன்னைக்கே வந்து தம் அடிக்கிறத வந்து நான் குவிட் பண்ணிட்டேன். ஏன்? தம்மோட பெரிய போதெல்லாம் படத்துல காட்டினாங்களே அதனாலயா? அது வந்து ஏ அந்த பிஜிஎமா? சரி அதெல்லாம் இருக்கட்டும், இவனுங்க ஏன் உங்களை சுத்து போட்டானுங்க? அதாவது எதுக்கு அப்படின்னா இந்த ஊர்லயே பெரிய ரவுடி அவரை வச்சு படம் எடுக்கலான்னு போனோம். அவனுங்க கிட்ட இருந்து பணம் எடுத்தாலே விட மாட்டானுங்க, அவனுங்களை வச்சு படம் எடுக்கிறீங்களா? ஆமா, ஏன் உங்க படத்துல எல்லாமே வெட்டு குத்து கலவரமாவே இருக்கு? ஏன்னா அப்பதானே வந்து உள்ள போவாங்க. ஜெயிலு உள்ளயா? அங்க இருக்க ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், படத்தை பத்தி நிறைய பேர் பேசுவாங்க. படத்தை பத்தி பேசுறது இருக்கட்டும், படத்துல பச்சை பச்சையா பேசுறாங்களாமே. ஆனா ஆடுகளம் படத்துல அப்படி எதுவும் பேசல. அதனாலதான் படம் பேசிச்சு நேஷனல் அவார்டு. உங்க அரசனுக்காக தான் எல்லாருமே வெயிட்டிங். படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அத பத்தி நான் எதுவும் சொல்லக்கூடாது. அதான் சொல்லிட்டீங்களே. என்னன்னா வந்து அரசன் பொறுத்த வரைக்கும் அந்த 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 சார் நீங்க பிஜிஎம் போட்டுனே இருங்க, இதோ வந்துடுறேன். வழி விட்ட நீ போப்பா. இது டான்ஸ் பாத்துக்கிடுங்க. என்ன கரமண்டா இது? ஏச்சி நில்லு. ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்னோட ஃபாலோவர் வந்து ஒருத்தர் வந்திருக்காரு. உங்க பேர் சொல்றீங்களா?
என் பேர் ராஜு. ராஜா ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். முதல்ல நின்றா ஒரு பக்கம். உங்களுக்கு டான்ஸ் பிடிக்காதா? டான்ஸா? ஏதோ ஒயர் மெரிச்சிட்டு நினைச்சுன்னு வந்தேன்டா. சரி, டான்ஸ் பிடிக்கலன்னா பாட்டு பாடவா? பாட்டு பாட போறியா? எங்க பாடு. எவனோ ஒருவன் வாசிக்கிறான். பாத்தீங்களா, யோசிக்கிறான். என்னடா திரும்புற பக்கம்லாம் பைத்தியக்காரனா இருக்கீங்க? டைம் என்னன்னு பாரு. டைம் கரெக்டா 5 ஆகுது. என்னடா போனை பார்த்து சொல்ற? 2 வாட்ச் கட்டியிருக்க. இது வாட்ச் ஓடாது, பாத்துக்கிடுங்க. ஹலோ, மென்டல் ஹாஸ்பிட்டல், நான் ஒரு பேஷண்ட் அனுப்புற பாத்துக்கிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய். ஏய், ஓடாது, நில்லு. ஏய், டேங்க் தண்ணிலாம் கரெக்டா தான் இருக்கு. ஏங்க அங்க என்னடா பண்ற? ஏங்க இங்க வாங்க. என்னடா ஒரு மாதிரி கூப்பிடுற? ஏங்க இங்கேயா இருக்கீங்க? நீங்க இங்கேயா இருக்கீங்க? தெரிஞ்சிருந்தா அந்த பக்கமே வந்திருக்க மாட்டேனே. ஏங்க தண்ணி போடா, ஏதா சொல்ற போறேன். என்னங்க சொல்றீங்க? பின்ன என்னடா, நீ தான் டேங்க் தண்ணில இறங்கி குளிச்சுன்னு இருக்கியா? இரு, ஓனர் கிட்டே சொல்றேன். ஏங்க தண்ணி வேற மாதிரி இருக்குங்க, உடம்புலாம் எரியுதுங்க. ஆமா, ப்ளீச்சிங் பவுடர் ஆசிட் எல்லாம் போட்டு கழுவி விட்டுருக்கேன். அதுல ஏன்டா குளிக்கிற? ஏங்க அப்ப தேன் இல்லையாங்க? தூக்கின்னு போ, வேணா அனுப்புறேன். வெயிட் பண்ணு. இந்த மாதிரி பைத்தியக்காரங்களுக்கு வீடு கொடுத்தான் பாரு ஓனரு. ஏங்க எங்க போறீங்க? சாந்தினி வர சொல்லுங்க. உன்னை தேடி போலீஸ் எல்லாம் வந்துட்டு போச்சு. அண்ணா நீங்க என்னண்ணா சொன்னீங்க? வெயிட் பண்ணுங்க, பேச்சு குத்து கூப்பிடுறேன், கூட்டின்னு போயிடுங்க. என்ன? ஐயோ அண்ணா. ஏய், சும்மா சொன்னேன், பயப்படாத. அம்மா, என்ன மேட்ரு? அது ஒண்ணு இல்லைங்கண்ணா, போலீஸ்ல என் ஃபேன்ஸ் இல்லைண்ணா, அதனால வந்து என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க வந்தாங்கண்ணா. டேய், ஸ்டேஷன்ல போய் சைன் போர்டுல கூட்டின்னு போக வந்துக்கிறாங்கன்னு சொல்லு. எங்க போயிட்டு வந்த? அது வாக்கிங் போயிட்டு வரேண்ணா. அதுக்கு எதுக்குடா ஹெல்மெட்டு? இல்ல, வெளியில போகும்போது ஃபேன்ஸ் புடிச்சுப்பாங்கல்ல. போலீஸ் புடிச்சுப்பாங்கன்னு சொல்லு. ப்ரோ பார்த்து பேசுங்க ப்ரோ, நான் டிடிஎஃப். பெரிய WWF. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஏதோ மஞ்சள் வீரன்னு படம் நடிச்சியா, என்னாச்சு? அது டிராப் ஆயிருச்சு செல்லம். சரி விடு, வெளியே வந்திருந்தா ஃபிளாப் ஆயிருக்கும். அது விடுங்கண்ணா, இப்ப ஐபிஎல் வருது இல்ல? ஆமா, ஏப்ரல் மாசம் வருது. சே, ஜடேஜா வேற ட்ரேட் பண்ணிட்டானுங்க. ஐயோ அது இல்லண்ணா, என் படம் ஐபிஎல், இந்தியன் பீனல்ல ஐபிஎல். ஓஹோ, படம் வந்தா தெரியாதுன்ட்டு தெரிஞ்ச பேரா படத்துக்கு வச்சிட்ட. அண்ணா பெருமைக்காக சொல்லலண்ணா, நீங்க வேணா பாருங்க. அந்த ஐபிஎல் விட என் படம் ஐபிஎல் வரும்போது ரொம்ப ரீச் இருக்கும்ண்ணா. இந்த பல்லுலாம் உனக்கு பூசல? ஐயோ ஏன்னா கேக்குறீங்க? இவ்வளவு போய் பேசுறியாடா? ஐயோ பொய் இல்லண்ணா. ஓ, இப்பதான் பூசுதா? இல்ல செல்லம், சீரியஸா சொல்லணும்னா அந்த ஐபிஎல் படத்துல சொல்ற மாதிரி நிறைய இருக்கு செல்லம். என்னோட டான்ஸ் நல்லா இருக்கு, என்னோட பாட்டு நல்லா இருக்கு, என்னோட ஆக்டிங் நல்லா இருக்கு, படமே நல்லா இருக்கு செல்லம். உன் கான்பிடன்ஸ் நல்லா இருக்கு, ஆனா இந்த கான்பிடன்ஸ் எங்களுக்கு வர மாட்டேங்குது செல்லம். நீ என்ன சர்க்காஸ்டிக்கா கலாய்க்கிறல்ல செல்லம்? டேய், இதை விட யாராலையும் ஓப்பனா கலாய்க்க முடியாதுடா. படம்லாம் முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போற? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன் செல்லம். என்னன்னா, என் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பார்க்க வரும்போது அவங்க எல்லாருமே உடம்புல என் ஃபேஸ் வந்து பச்சை குத்தி இருப்பாங்க. கொஞ்ச நேரம் நின்னும் கூட பேசியிருந்தானே எச்ச தூக்கி இருப்பானுங்க. இந்த பாரு செல்லம், என் ஃபேன்ஸ் அப்படி சொல்லாத. என் ஃபேன்ஸ் எனக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. அப்பனா உன்னை அன்ஃபாலோ பண்ண சொல்லிட்டு போடா. உன் கூட பேசி 1.5 நிமிஷம் வேஸ்ட் தான்டா.